வணக்கம் வணக்கம். நான் உங்களை இன்றைய எனது இந்த புதிய சேனல் யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இன்று நான் சிட்னி சிட்டியிலிருந்து மொனாவேல் என்ற இந்த இடத்துக்கு போக இருக்கிறேன். சரிதானே? இது ஒரு பி லைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நானும் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சேர்ந்து போவோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த பஸ்ஸில் போகிறேன். இந்த சேனல் வந்து என்னுடைய ஒரு புது சேனல். பழைய சேனல் நான் இப்போ படிப்படியாக அதில் போடுறதை குறைச்சி கொண்டு வரேன். இது சிட்னி என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கு. இதுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு நான் நிற்கிறது டபுள் டேக்கர் பஸ்ஸில் மேலுக்கு இருக்கிறேன். இந்த பஸ்ஸில் வந்து மொனாவேலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு இடம் செல்லுமான்னு சொல்லி போட்டிருக்கணும். பார்ப்போம். இந்த பதிவு வந்து ஒரு சில இடங்களில் ஒரு நீண்ட பதிவாக இருக்கலாம். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கோ. ஆனால் ஒரு நல்ல பதிவு, ஒரு வித்தியாசமான பதிவு, அழகான சிட்னியின் ஒரு அழகான பகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் சிட்னி சிட்டி வினியாட் என்ற இடத்தை இருந்து வழிகிட்டு இருக்கிறோம். சரிதானே? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செல்லும் போகிறதுக்கு. நான் முழுக்க ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், கிட்டத்தட்ட தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது யோர்க் ஸ்ட்ரீட் சிட்னியில் நிற்கிறேன். இந்த பஸ்ஸில் உள்ள ஒரு பியூட்டி என்னென்றால் அதில் முன்னுக்கு ட்ரெயினில் போடுற மாதிரி நல்ல வடிவாக போட்டுக்கொண்டு நிற்கணும். எந்தெந்த இடத்தை அடுத்த நிற்கும், எவ்வளோ தூரத்தில் நிற்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டைம் போட்டுக்கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜுக்குள்ளால் போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்து சிட்னி வெறும் நபர்கள், சிட்னியில் இருக்கிறார்களே கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு பஸ் பயணம் தான் இது. அதே நேரத்தில் சிட்னிக்கு வாராக்களும் கட்டாயம் நீங்கள் இந்த யாரையும் இங்கே வரும்பொழுது நீங்கள் கூட்டிக்கொண்டு வர தேவை. உங்களோட பாட்டிலேயே நீங்கள் வந்து இந்த டபுள் டேக்கர் பஸ்ஸில் ஏறி போங்கள். அப்பொழுது சிட்னியில் பல இடங்களை பார்க்கக்கூடிய இருக்கும். பொதுவாக நாங்கள் இப்போ போகிறது நார்தர்ன் பீச்சஸ் அந்த பகுதிக்கு தான் போய்கொண்டிருக்கோம். இது பக்கத்தில் ரயில்வே லைன் போய்கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜுக்கு கீழே போய்கொண்டிருக்கோம். இது பாருங்க, கடை சூப்பரான ஹவுஸ். Press the stop button to alight. இது ஸ்பீட் பிரிட்ஜ் எனப்படுற பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நடுவால் பேசஞ்சர்
இப்பொழுது ஒரங்க மால் என்ற இடத்தை நிற்கிறோம். பி லைன் என்று சொல்லப்படுகின்ற சிட்னியில் நார்தர்ன் பீச்சஸுக்கு போகக்கூடிய ஒரு லைன் தான் இந்த லைன். நிச்சயமாக சிட்னியில் இருக்கிறார்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு லைன். கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கிறார்களுக்கு உண்மையிலே நானும் வெஸ்டர்னில் இருக்கிறேன். ஒரு வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நிச்சயமாக பார்க்க வேண்டிய இடங்களில் போன்றோம். பெரிய ஒரு பஸ் டெர்மினல் ஒன்று இருக்கு. போறீங்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நான் சின்ன தான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல். ஆனால் சரியாக சுட்டிக்கு தான் போடுறேன். உங்களுக்கும் பிடிக்குமன்றபடிய அநேகமானது லேண்ட்ஸ்கேப்பிங்ஸ் மற்றது எல்லாமே இங்கே நல்லா இருக்கிறபடியாக அதை கொஞ்சம் படியாக பிடிச்சி போடுறேன். பாருங்கள், நடுவில் உள்ள இந்த பெடஸ்ட்ரியன் அல்லது கிராஷ் ஃபென்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஃபென்ஸ் ஒன்று நல்லா இருக்குது. இதில் ஒரு பியூட்டி என்னென்றால் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து உயரமான மலைகள் காணப்படும். ரைட் சைடில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து ஓஷன் இருக்குது. வாகனங்கள் போகும்பொழுது அதை கவனிக்கிறீங்களே, ஒரு அருமையான ஒரு இடம். பியூர் பஸ்ஸில் நான் போய் வந்திருக்கேன். B1 என்ற பற்ற அந்த B1 லைன் மேன்லி பீச்சஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட லெஃப்டில் போனால் நீலப்பரம்பு DY போனால் வேல் போன்ற இடங்கள். இந்த பயணத்தில் இது நான் மட்டும்தான் போய் கொண்டிருக்கேன். பொதுவாக நான் யூடியூப் ரெக்கார்டிங் போகுது. தனியாக போகிறத விரும்பி கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு லஞ்சல் இருக்கக்கூடாது. எல்லோரும் விரும்ப மாட்டேன். நல்லபடியாக நான் அப்படியான பயணத்தில் சொல்கிறேன். இது என்னுடைய ஒரு 2வது சேனல்னு சொல்லலாம். சில காரணங்களுக்காக 1வது சேனலை நிறுத்த வேண்டிய ஒரு சுலபம் பிறகு சிட்னி தமிழர்கள் இருந்தது. ஆனால் இந்த சேனல் வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஊக்கமாகவும் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறேன். சரிதானே? மற்றது மற்ற அக்கௌண்டையும் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் அதில் காணவில்லை சொன்னதை பற்றி இதில் நான் முதல் சிட்னி தமிழ் நேற்று மாதிரி வந்ததோ அதே மாதிரி தான் சகல விஷயங்களும் இதில் போட்டு கொண்டிருந்தேன். இதில் நாங்கள் இப்போ கார்கள் நிறைய பார்க் பண்ணிக்கிறது காணலாம். பீச்சஸுக்கு வந்த கார்கள் கீழுக்கு ஆக்சஸ் இருக்குது. இதில் கூட நாங்கள் பஸ்ஸில் இறங்கி பீச்சஸுக்கு போகக்கூடிய ஆக்சஸ் இருக்குது. ஸோ மிகவும் ஒரு அருமையான காட்சி நல்லபடியாக இருக்குமே.
ஸோ இந்த பஸ் தான் நான் வந்த பஸ் இறங்கியாச்சு பஸ்ஸை விட்டு. உண்மையிலேயே இந்த நோர்தர்ன் பீச்சஸ் வந்து பார்க்க மிகவும் அழகான இடம். நேரம் கிடைக்கும் பொழுது சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு போகணும்னு ஒரு ஆசை உண்டு எனக்கு. உண்மையாக எனக்கு தெரியும், நிச்சயமாக ஆக்களோடு சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. அது என்னடா ஒவ்வொருத்தருக்கும் வேறு இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ நான் யோசிக்கிறேன் என்ன இப்படி வந்து சும்மா நடக்கலாம் இங்கே பக்கம் வில்சி. அழகான ஒரு ஃபென்சிங். நல்ல ஒரு பழைய சைக்கிள் எடுத்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் இன்னும் ஒரு பஸ் ஒன்று கேட்ச் பண்ணி பாம் பீச்சுக்கு போகிறேன். பாம் பீச் வந்து இங்கே இருந்து அடுத்த இன்னும் ஒரு பஸ் ஒன்று கேட்ச் பண்ணுவோம் எடுக்கணும். ஸோ நான் போகிருக்கிற அந்த பாம் பீச் பஸ் வந்து இன்னும் 5 மினிட்ஸில் இந்த இடத்த வரப்போகுது. ஸோ அது மட்டும் நான் இந்த இடத்த நிற்கிறேன். ஒரு அருமையான இடம் உண்மையிலேயே. பஸ்ஸில் நாங்கள் இந்த இடங்களில் வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து பழகிட்ட மாட்டேன். மிகவும் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. மற்றது இப்படி நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. இடத்த வடிவாக என்ஜாய் பண்ணி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். முழுமையாக பாருங்கோ, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு புது சேனல் என்ற வழியால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மற்றது மெட்டாக்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொன்னீங்க என்றால் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு, சின்ன ஆதரவு ஒன்றை தாங்க. ஓகே, நன்றி. பாம் பீச் வந்து இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அருமையான ஒரு நகர்ப்புற பகுதி இந்த நோர்தர்ன் பீச்சஸ். மிகவும் பச்சை பசேலண்டு அழகான காட்சிகள். நல்லா வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்ஸ் இருக்கணும். அந்த மீடியன் ஐலண்ட்ஸ் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பார்க்க ஒரு அழகாக இருக்கிறது. அழகான ஒரு மலை பிரதேசத்தில் வந்து ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். வைண்டிங் ரோட்ஸ், அந்த ட்ரீஸ் வந்து நிறைய மரங்கள் சோலையாக காணப்படும் இடம். இந்த மேலே பாம் பீச்சை நோக்கி போய்கொண்டிருக்கோம். இந்த ரைட் சைடில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் அழகான பீச்சஸ் இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்றால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். மெட்டாக்களையும் பார்க்குறதுக்கு ஊக்குவித்தால் நன்றியாக இருப்பேன். நான் இப்போ இந்த பஸ்ஸில் நிற்கிறேன். குறிப்பாக வந்து நான் இந்த பஸ்ஸில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்றால், நான்
என்ற வீட்டை இருந்து போக்கமில் சென்ற இடம் வெஸ்டர்ன் சமபேர் சிட்னியிலேருந்து கிட்டத்தட்ட வெஸ்டில் வந்து ஒரு 36 கிலோமீட்டர்ஸில் இருந்து வீட்டு வாசலில் இருந்தே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து தான் இந்த பீச்சுக்கு வரணும், பாம் பீச்சுக்கு போயிருந்தாங்க. ஒரு கஷ்டம் இல்லை, ஒன்றுமில்லை, நல்ல வடிவாக வரலாம். நீங்களும் ஒரு பேச்சுக்கு பாருங்கள். உங்களோட வீட்டில் இருந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் முதல் பீச்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். என்னோட இப்படியான ட்ரிப்பை வந்து தொடர்ந்து சிட்னியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செய்ய விரும்பினால் தொடர்பு கொள்ளும் போட்டியில் சேர்ந்து நாங்கள் பயணிக்கலாம். ஆனால் சேம் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கில் இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் பண்ணணும். வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த காட்சிகளை பார்க்கறதுல மிகவும் அருமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் வாழும் நாட்டிலேயே இவ்வாறான நல்ல அருமையான காட்சிகள் இருக்கும். எனக்கு ஞாபகமாக இருக்குது, யூரோப்பில் போய் பார்க்கறதுலையும் சுவிட்சர்லாந்து அப்படியான நாடுகளில் இந்த மாதிரி தான் மிகவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஜப்பான்லேயும் வந்து அதே நாங்கள் சிட்னியில் இப்படியான இடங்களில் வர நாடுகளாக இதில் சந்தோஷம். பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான வைண்டிங் ரோடாக இருக்குது, சோலையாக இருக்குது. நான் சொல்வார்கள், இங்கு மரங்கள் வெட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த பகுதியில் உள்ள மரங்களை அல்லது பிரான்ச்சஸை கூட வெட்ட விட மாட்டார்கள். இது கிளப் பாம் பீச். இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த 199 199 என்ற பஸ் அளவு அந்த செரவழி இடத்த வந்துட்டோம். சரி பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. நான் இதில் இறங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் போகலாம். நான் அதுக்கு அடுத்த இன்னொரு பஸ் எடுத்து போகிறேன். பார்ப்போம். இதில் ஒரு சின்ன ஷூட்டிங் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. அழகான ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்குண்ணே. உண்மையிலே இந்த இடங்கள் எல்லாம் இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவையின் வீட்டுக்கு மேலே அவையின் காப்பாக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இது எலிவேட்டட் காப்பாக். இது நாங்கள் இங்கேயும் இப்படி பார்க்கக்கூடிய இருக்கும். மற்ற பக்கத்துலேயும் இது வீட்டின் ஆக்சஸ் இருக்குது பாருங்கள், நல்ல ஆக்சஸ் உண்டு. இதுவும் 1165 வீட்டின் ஆக்சஸ். அதுக்கு மேலே அவைக்கு காப்பாக் போட்டிருக்கணும். ப்ரைவேட் ஆக்சஸ் இது அவையின் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே அவையின் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி போட்டிருக்கணும். இதுக்கு கீழே அவையின் வீடு இருக்கும். சிறப்பாக இருக்குல்ல, நல்ல ஒரு அழகான காட்சி. இந்த இடத்துக்கு வந்து உண்மையிலே மேலும் மேலும் அழகூட்டுறது இந்த மரங்கள். பச்சை பசையிலண்டு காட்சிகளுக்கு மரங்கள். எந்த ஒரு மரமும் இந்த குளிர்காலத்திலும் காயாமல் அப்படியே இருந்து அழகூட்டி கொண்டிருக்கல, அது ஒரு சிறப்பாக இருக்குது. ஃபுட்பாத் அந்த மாதிரி நல்ல வசதி செய்திருக்கணும். ஃபுட்பாத் வசதிகள், சூட்டபிளான ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கணும். இது ஒரு பப்ளிக் ஃபுட்பாத், பப்ளிக் வேயில்
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது வந்து எலிவேட்டட். நாங்கள் இப்போ இறங்கி பார்ப்போம் கீழுக்கு போய். இவெண்ட் வீடுகளுக்கும் வந்து கீழே வந்து போட் ஆக்சஸ் இருக்கும். அதில் எங்களுக்கு கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவையில் வந்து போட் ஆக்சஸ் வச்சுருக்கிறோம் வீடுகளுக்கு வர மாதிரி. அதையும் ஒருக்கா போய் பார்ப்போம். நல்ல அழகாக இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஒன்று இருக்குது. ப்ரைவேட் இந்த ஃபுட்பாத் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல வடிவாக ஹேண்ட் ரைட்ஸ் போட்டு ஒரு டெக்கிங் எலிவேட்டட் ஃபுட்பாத். கீழுக்கு டிம்பரில் போட் வாக்குன்னு சொல்வார்கள். நல்ல வடிவாக செய்திருக்கணும். ஃபைபர் டெக்கிங் போட்டு செய்திருக்கணும். ஃபைபர் டெக்கிங், நொன் சிலுப்படி. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு சைக்கிள்கள் அல்லது ஆட்கள் வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு டிம்பர் ஹெட்ஜஸ் ஒன்றும் போட்டு அழகாக செய்திருக்கணும். Look at this landscaping. எவ்வளவு அழகான ஒரு செலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஸ்பீசிஸ் எல்லாம் போட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங். சாண்ட்ஸ்டோன் ரிட்டைனிங் வால் உண்டு. ஃபெரி லைட் ஹவுஸ் 3 kilometers. பாம் பீச் 900 meters. அழகான ஒரு இடம் இந்த பாம் பீச் என்ற இடம். நான் இதுக்கு வந்திருக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக. இப்பொழுது அது இன்னும் ஒரு வித்தியாசமாக நல்ல அழகாக அடுத்த லெவலில் இருக்குது. காலநிலையும் இன்றைய காலநிலை அந்த சூப்பராக இருக்குது. இது மிகவும் அழகான ஒரு பெரிய டெர்மினல். நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல இதில் ரேம்ப் ஆக்சஸ் மாதிரி போட்டிருக்கணும். நல்லபடி வேறு இருக்குது. சூப்பர். இந்த இன்னும் ஒரு வாட்டர் டாக்ஸி ஒன்று போய்கொண்டிருக்கு. அதை நான் மெட்ட பக்கம் காட்டுறேன். வாட்டர் டாக்ஸி உண்மையிலே இந்த முழு இடத்துக்கும் நான் நம்ம சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்திருக்கிறேன். அச்சீவபிள் ரைட். நாங்கள் இவ்வளோ நாளும் நினைக்கிறது இந்த தூரத்துக்கு வரேன்டா ஒரு பெரிய ஒரு தூரம், நியாயமான தூரம். அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யோசிக்கிறையில் கார்லாம் வருவோம். இன்றைக்கு நான் இதில் வரக்கூடியா இருக்குது. நல்ல சிறந்த ஒரு அழகான இடம். வாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல இடம். வாங்கோ அங்கே போய் பார்ப்போம். இந்த நான் முதல் பார்த்த மாதிரி அந்த வீடுகள்லாம், இந்த வீடுகளை தான் நாங்கள் முதல் மேலே இருந்து பார்த்துனாங்க. அவைக்கு கீழுக்கு போர்ட் ஆக்சஸும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், கீழுக்கு வந்து டிம்பர் பைலிங் செய்து தான் சரிக்கலாம் போட் வாக். நல்லா அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு டிம்பர் டெக்கிங். நல்ல வடிவாக இருக்குது. இது வந்து போட்ஸ் ரிப்பேர் பண்ணுற இடம். பெயிண்ட் அடிக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது, அப்படியான வேலை செய்கிற இடம். ட்ராக் போட்டிருக்கணும் உள்ளே இழுக்கக்கூடிய மாதிரி.
நல்ல அழகான ஒரு இடம் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பர். பாம் பீச்சுக்கு வந்துக்கிட்டோம். கவர்னர் பிலிப் பார்க்கறது அழகான ஒரு பீச். இதில் இறங்கி நடப்பம், குளிக்கவும் நல்ல விதத்தில். நான் மியாய்க்கு வரண்டு பிளான் பண்ணல, குளிக்கிறதுக்கு நாமக்கல் பண்ணுறேன். ராக் கொண்டு இருக்குது, பெயிண்டிங் போல் பெயிண்டிங் போல் கேபிங் மாதிரி கூட இருக்குது. மிகவும் ஒரு அருமையான ஒரு பீச், பாம் பீச் பாருங்க. நல்ல சாண்டி பீச், நல்ல வேவ்ஸ், இரண்டு பக்கமும் நல்ல மலைகளால் சூழ்ந்திருக்கு. பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. இன்றைய வெதர் கூட இந்த பாம் பீச்சில் வந்து சந்தோஷமாக வந்து இருந்து சாப்பிட்டு குளித்து போகக்கூடிய ஒரு வெதராக இருக்குது. அருமையான காலநிலை. இனி சிட்னியில் இனி சம்மர், ஆஸ்திரேலியா நல்லா இருக்கும். பாருங்க, அருமையான ட்ரீஸ் கூட. தண்ணீர் குடிக்கக்கூடிய வசதி இருக்குது, நாயலுக்கு குடிக்கக்கூடிய மாதிரியும் வச்சிருக்கணும். நான் இன்றைக்கு இந்த முழு தூரமும் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்தேன். நான் நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் இதோட விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அதில் போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு விளைக்கிடுவோம். ஒரு கொஞ்சம் நேரம் நடப்போம். இந்த இடத்த மிகவும் அழகான ஒரு பீச். என்று ஒரு திடீரென்று தான் இந்த டிசிஷனை மேற்கொண்டிருந்தேன். சிட்னி மெதன் பீச்சஸுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் வெதரும் நல்லா இருந்தவங்க எனக்கு அமைந்திருக்குது. அதில் நான் இந்த புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற இந்த சிட்னி ஸ்ரீ என்று சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதை நான் அதில் கொஞ்சம் ஆட்களோட கொஞ்சம் கூடுதலாக கலப்பம்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்காகத்தான் இந்த பதிவு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிதானே? மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பல பதிவுகளை நான் போட்டிருக்கிறேன். வேறு சேனலில் போட்டிருக்கேன். முதல் நான் சிட்னி தமிழன் என்ற ஒரு பதிவில் போட்டிருக்கேன். இப்பொழுது இது புதிதாக இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுகிறது, சிட்னி ஸ்ரீ. அதாவது சிம்பிளாக இருக்கும், SYDNEYSRI, சிட்னி ஸ்ரீ. கூகுள் பண்ணிங்கன்னா வரும். இதில் வந்து இவ்வாறான பல ட்ராவல் பிளாக்ஸ் போடுறது, ட்ராவல் பதிவுகள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அப்படி பல பதிவுகள் இருக்கும். இடைக்கிட இலங்கை மற்றது ஆஸ்திரேலியா சம்பந்தமான சில பதிவுகளும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். எப்படியான பதிவுகளை நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்படி ட்ராவல் பிளாக்ஸ் கனவேருக்கு விருப்பமாக இருக்கும். அல்லது உள்ளூரில் நடக்கிற ஈவெண்ட்ஸ், தமிழ் சிட்னியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். அது தமிழ் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பொதுவான ஈவெண்ட்டாக இருக்கலாம். அதுகள் பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படியான விஷயங்களை சொன்னீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு எடுத்து வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 80% ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, பரவாயில்லை. ஆனால் இது புது சேனலாக இருக்கிறேன்டா இருக்கிறபடியால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்றென்றும் உங்கள் அன்பில் ஸ்ரீதரன், சிட்னி ஸ்ரீ என்று. நன்றி ஐயா, வணக்கம். மிகவும் ஒரு அருமையான காலநிலை இன்று மேன்லி
கடற்கரை மேன்லி பீச் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். ஃபெரி டெர்மினலுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நீ பாருங்கள் இல்லை பைக் ட்ராக் இருக்குது. மக்களை பைக் ரைடிங், அதாவது வேலைக்கு போகிறாக்கள் பைக்கை கொண்டு இதில் விட்டுட்டு ஃபெரியில் ஏறி போகக்கூடிய மாதிரி அழகான பைக் ட்ராக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கூடுதலாக வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்வார்கள். அதாவது கூடுதலான ஆக்கள் இப்பொழுது இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மற்றது பைக்கை சேரக்கூடிய ஹெல்த்தி பீப்புளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல அழகான ஒரு ஏரியா லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த கவுன்சில் பக்கத்தில் நான் முந்தி வேலை செய்தேன். இன்னும் ஒரு சந்தோஷமான இடம். குறிப்பாக இதில் தெரிகிற பில்டிங் இங்கே இருக்க இந்த மரத்துக்கு பதில் இருக்கிற சிவப்பு பில்டிங், அந்த பில்டிங்கில் நான் முந்தி வேலை செய்தேன். நல்ல ஒரு இடம். நான் ஃபெரி டெர்மினல். இங்கே பாருங்கள் நிறையா சைக்கிள் இங்கேலையும் நிற்குது. நல்ல வடிவான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் நல்ல க்ரீன். மிகவும் அருமையாக இருக்குது. நல்ல காலநிலை. இந்த இடத்த நான் முந்தி வேலை செய்தேன். அதாவது இந்த மேன்லி கவுன்சிலுக்கு நான் முந்தி ஒர்க் பண்ணிக்கல. இந்த ரிட்டைனிங் வால்ஸ் மற்றது அங்கால அந்த ஒரு போட் ஒர்க் உண்டு. வளமையாக மேன்லிக்கு வரும்பொழுது நான் வந்த அந்த இடங்களை பார்ப்பது வளமை. வாங்க இப்போயும் போய் பார்த்துட்டு நல்ல வடிவாக இருக்குது. சிறப்பான இடம் இருக்குல்ல. பின்னுக்கு அதில் இருக்கிற போட் ஒர்க் நான் செய்யலாம். வாங்க போய் பார்ப்போம். ஆரம்பத்தில் உண்மையிலே இதான் அந்த ஓகே. மேன்லி ஜோட் கிளப்புக்கு பக்கத்தில் நான் வேலை செய்த அந்த ரேம்ப் இருக்குது. முந்தி வந்து இதில் க்ளோஸ் பண்ணியிருந்தது. இதெல்லாம் ஆக்கள் போயிடாது. அதை நான் இப்படி ஒரு போட் ரேம்ப் கொண்டு ஆக்சஸ் போட் போக் கொண்டு போட்டு செய்து நாங்கள் நல்ல வடிவாக வந்திருக்கு. பாருங்கள், இதிலிருந்து பெடஸ்ட்ரியன்ஸ் மற்றது சைக்கிளிஸ்ட். ஹென்ரி பாங் தான் அப்போ மேனேஜராக இருந்தவர், ஜென்ரல் மேனேஜர். ஆண்டு போட இல்லை, ஆண்டு போட்டுக்கு 2009ஆம் ஆண்டு நினைஞ்சு ஒர்க் பண்ணிக்கலான் இது செய்தது. ஆஃபிஷியலி ஓப்பன் பை 8th August 2009. ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இருந்து அந்த ஃப்ரெஞ்ச் பனி ட்ரீ இதெல்லாம் இப்படி ஒரு ஹெட் ஸ்டாக் இதெல்லாம் போட்டு செய்தேன் நான். எனக்கு இப்போ ஞாபகமாக இருக்குது அந்த ஹெட் ஸ்டாக் டிசைன் பண்ணது. இன்னும் அது ஆக்டிவ் இன்னும் பழுதாகாமல் இருக்குது. வடிவாக இருக்குண்ணே பாருங்கள். இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே.
இப்போ யூட்டிலிட்டிஸ் நிறைய பேர் போய் கொண்டிருந்தவை. நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இப்போயும் அது அப்படியே இருக்குது. எனக்கு இப்போண்ட மாதிரி இருக்குது. அந்த கண்ட்ராக்டரோட டிசைன் பண்ணி உண்மையாக நான் டிசைன் பண்ணி கண்ட்ராக்டரை பிடிச்சி என்கேஜ் பண்ணி செய்த நாங்கள். அப்போ சரியான ஒரு 2009ஆம் ஆண்டு சரியான ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் அது செய்து நாங்கள். கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகமாக இருக்க ஒரு 50,000 அல்லது 60,000 அப்படி தான் முடிஞ்சது இது செய்கிறதுக்கு. முழுக்க டிம்பரில் போட்டு முடிக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் ரைட். இப்போ நான் நினைக்கல அவ்வளோ இது செய்யலாமான்ட்டு. இப்போ இன்னும் கணக்க காசு வேணும். இங்கெல்லாம் அஸ்ஃபால்ட் போட்டு நான் இங்கே சாண்ட்ஸ்டோன் ஹெட்ஜஸ் போட்டு இது நிமித்தி வச்சது இப்பையும் ஞாபகமாக இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே நல்ல வடிவாக இருக்குது. உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜங்ஷன் கூட நான் வடிவாக டிசைன் பண்ணி போட்டேன் நாங்கள். நன்றி. நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் நல்ல வடிவாக இருக்குது. ஏன்னா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த லைட் கண்டிஷனுக்கு இன்னும் அது அடுத்த லெவலில் இருக்குது. ஓகே, மான்லின்ற மெயின் கோர்ஸ்னு சொல்கிறேன். அதாவது மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க ஒருக்கா அதில் வந்து நாங்கள் மேன்லி மெயின் பீச் ஏரியாவையும் ஒருக்கா பார்த்துட்டு போவோம். நல்ல ஒரு ஆக்டிவான இடம். சரி, அந்த 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 பில்டிங் தான், அதில் இருக்கிற பில்டிங் ரெட் பில்டிங் தான் நான் வந்து இங்கே வேலை செய்ய நான். அழகான ஒரு அமைதியான சூழல். இதுவும் ஒரு மிகவும் அருமையான ஒரு நினைவு தூவி ஒன்று வச்சுக்கணும். நல்ல அருமையான ஒரு மீடியன் ஐலாண்டுக்கு நல்ல வடிவான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் சூப்பராக இருக்கேனே. இந்த ஸ்ட்ரீட் லைட்டிங் டிசைனை பாருங்க. கேமராஸ் மற்றது லைட்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்டை போட்டு இந்த இடத்தின் அழகை வேஸ்ட் ஆக்காமல் வடிவில்லாமல் ஆக்காமல் ஒரு கேபிள் மாதிரி போட்டு ஹேங் பண்ணியிருக்கணும். அதாவது ஒவ்வொரு பில்டிங்குக்கும் இழுத்து கட்டி நடுவில் போஸ்ட் போட்டு அந்த வடிவை குறைக்காமல் செய்திருக்கணும். அது ஒரு அழகாக இருக்குது. என்ன கிட்டத்தட்ட இதை விட ஒரு அடுத்த லெவலில் இருக்குது. இப்போ சட்ஸ்வுட் நான் முந்தைய ஒரு பதிவோட்டு போட்டிருந்தேன். நான் சட்ஸ்வுட்டும் வந்து இதே மாதிரி தான் நல்ல வடிவாச்சு இருக்கணும். இதில் மேலே டெக்குக்கு மேலே இருந்து சாப்பிடக்கூட முடியாத ஒரு வசதி இருக்குது. நல்ல அழகான ஒரு சிட்டி வந்து மேன்லி. ஓகே, மேன்லி பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நம்புவீர்களா தெரியாது, இந்த கேர்பன் கட்டர் இதில் இருக்கிறது எல்லாம் நான் டிசைன் பண்ணேன். நான் மேன்லி கவுன்சிலுக்கு ஒர்க் பண்ணிக்குள்ளே இதில் உள்ள இந்த ரோட் வந்து என்னுடைய ஒரு கைவண்ணம். அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டிங், அந்த அதில் இருக்கிற லைட்டிங், அதுவும் என்னுடைய கைவண்ணத்தினால் செய்யப்பட்ட ஒரு டிசைன் பண்ணி நான் கடைசியாக செட்டிங் அவுட் செய்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செய்துட்டு இங்கே நின்று போக்குள்ள செய்து நான் உண்மையிலே இப்போ பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேறு இடத்த ஒர்க் பண்ணுறதால அதுதான ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்றால் இப்படி வரையக்குள்ளே அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாங்கள் செய்த வேலைகள்னு சொல்லி
ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. அதுதானே நல்ல அழகாக இருக்கு பாருங்க. சரி, இந்த ஸ்ட்ரீட் லைட்டிங், இந்த லைட்டிங் வந்து எனக்கு இப்போ என்ன மாதிரி இருக்குது, இப்போ டிசைன் பண்ணாங்க. அது மேலே வந்து தெரிச்சு கீழே வரும். மேலே இருக்கிற அந்த ஒரு பிளேட்டில் லைட் போய் பட்டு கீழே தெரிச்சு எவ்வளோ ஏரியாவுக்கு இந்த ஃபுட்பாத் அதுகளுக்கு ஷேட் பாத் ஃபுட்பாத்துக்கு வர மாதிரி தான் அந்த டிசைன் பிரின்சிபல் வந்து அப்படித்தான். என்ன ஒரு அழகிய ஒரு மேன்லி பீச், நல்ல வடிவாக இருக்கேன்னு. அப்படியே நீட்டுக்கு நடக்க ஃபுட்பாத் இருக்குது, ஷேட் பாத் இந்த சைடில் அப்படி இருக்குது. அதால் அப்படியே தொடர்ந்து நடந்து போகலாம். நல்ல ஒரு அருமையான இதில் நாங்கள் முந்தி வந்து இந்த பீச் வாலிபால் விளையாடுறாங்க, அதையும் இருக்க நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. வாங்க அதை போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கு நான் ப்ரிப்பேர்டாக வராதபடியாக பேட்டரியும் ஸ்பேர் பேட்டரி இல்லை, பேட்டரி முடிஞ்சோட போகுது. நடவடியால் திடீரென்று நின்றாலும் நின்றிடும். சரி உறவுகளே, நான் ஒரு நீண்ட பதிவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் ரசித்திருப்பீர்கள், பார்த்துருப்பீர்கள். உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கு இந்த லைட்டிங் நான் கடைசியாக போகக்குள்ள இந்த ஃபுட்பாத் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போய் அதை செட் அவுட் பண்ணி போட்டு போனேன். இப்போயும் அந்த செட்டிங் அவுட் எடுத்த படம் ஞாபகத்தில் இருக்கு. சரி உறவுகளே, இன்றைய பதிவு ஒரு நீண்ட பதிவாக இருந்தாலும் ஒரு நல்லொரு பதிவாக இருந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். சந்திப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே வந்திருக்கிறோம், நல்ல ஒரு நடந்த களைப்புக்கு நல்ல ஒரு இதுவும் எடுத்து